12வது முடிக்கிறாரு. நேரா அமுதவான வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு. கதவு திறந்த அமுதவான, என்னடா 12வதெல்லாம் முடிச்சிட்டியா? சரி, நம்பி வந்துட்ட, வா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் கூடவே அழைச்சிட்டு சுத்துறாரு. அப்புறம் முக்கியமா சென்னை லோயலா காலேஜில் தான் படிப்புன்னு வீட்டில் அடம்பிடிச்சி காலேஜ் சேர்ந்து சென்னையிலேயே படிப்பை தொடர்றாரு. காலேஜ் படிக்கிற டைம்லேயே அமுதவாணன் பண்ற ஷோஸ்லாம் போய் பார்க்கறது, அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுன்னு ஆஃப் ஸ்கிரீன்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து தான் KPY சீசன் 6ல ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டாரு. இடுப்புல நிக்காத பேண்ட்டை போட்டுக்கிட்டு சிங்கம் சூர்யா வாய்ஸை எடுத்து பேசி அப்போ ஜட்ஜா இருந்த பிரியங்கா, ஈரோடு மகேஷ், தாடி பாலாஜின்னு எல்லாரையும் சிரிக்க வச்சு செலக்ட் ஆகுறாரு. அப்புறம் என்ன, அந்த சீசன்ல வினோத்தோட சேர்ந்து பாலா டைட்டில் வின்னரும் ஆகுறாரு. பிரபலம் ஆகணும்னு முடிவு பண்ணி படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பக்கம் வந்த பாலாவுக்கு அது முதல் வெற்றி, மிகப்பெரிய நம்பிக்கை. அவ்வளோதான், கப்பு ஜெயிச்சுட்டோம் பிகிலு அப்படின்னு, இனிமே நம்ம வாழ்க்கை வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு பாலா சிறகடிச்சு பறக்கிறாரு. ஆனா அப்போதான் இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இவனுக்கெல்லாம் யார் அவார்டு கொடுத்தா அப்படின்னு ஒரு கூட்டம் பாலாவோட வெற்றியை ஏத்துக்க முடியாம மட்டம் தட்டி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் பாலாவுக்கு AL விஜய் டைரக்ட் பண்ற சில சமயங்களில் படத்துல சின்ன ரோல் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. சினிமால முதல் முறையா பாலா வாங்கின சம்பளம் 1200 ரூபாய். அதுவும் சில சமயங்களில் படத்துல தான். சினிமால முதல் முறையா பாலா வாங்கின சம்பளம் 1200 ரூபாய். இதுதான் பாலா சினிமால வாங்கின முதல் சம்பளம். அடுத்ததா விஜய் சேதுபதி ஜுங்கா படத்துல பாலாவுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. ஒரு பாட்டுலையும் அப்புறம் 2-3 சீன்லையும் நடிக்கிறாரு. ஆனா பாலா நினைச்ச மாதிரி அவர் நடிச்ச சீன் எல்லாமே வரல. 2-3 சீனை கட் பண்ணி தூக்கிடுறாங்க. பாலா ரொம்பவும் உடஞ்சி போயிடுறாரு. அதுக்கப்புறமா சிக்ஸர், தும்பா போன்ற படங்கள்ல சின்ன சின்ன ரோல் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. ஆனாலும் சினிமால பெருசா ஜெயிச்சு நிக்க முடியல. அதை தொடர்ந்து தன்னோட ஓட்டத்தை விடாம விஜய் டிவிக்கே திரும்ப வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்து பின்னி எடுக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கப்பதான் பாலாவுக்கு டேர்னிங் பாயிண்டா அமையுது குக் வித் கோமாளி ஷோ. அந்த ஷோவில் கவுண்டர் காமெடின்னு சொல்லி பின்னி எடுக்கிறாரு. பஞ்சி கவுண்டர்னா அது பாலாதான்னு சின்னத்திரை நட்சத்திரங்கள் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இது வரைக்கும் பாலா நடிச்ச படங்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். சில சமயங்களில் ஜுங்கா, தும்பா, சிக்ஸர், காக்டெயில், ஃப்ரெண்ட்ஷிப், ஆன்டி இந்தியன், நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், பிகினிங், ரன் பேபி ரன், சிங்கிள் சங்கரும், ஸ்மார்ட் போன் சிம்ரனும், பூமரங்கிள், நண்பன் ஒருவன் வந்த பிறகு, திருமாணிக்கம், இப்போ ஹீரோவா காந்தி கண்ணாடி. இது மட்டும் இல்லாம இன்னுமே படங்கள் நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த படங்கள்ல எல்லாம் அவரோட சீனை கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. ஆனாலும் பாலா தன்னோட முயற்சியை எப்போதுமே நிறுத்தினதே இல்லை, தொடர்ந்து ஓடிட்டே தான் இருக்காரு. சரி, பாலாவுக்கு இந்த உதவுற மனப்பான்மை எப்போ வர ஆரம்பிச்சது தெரியுமா? இருங்க சொல்றேன். பாலா விஜய் டிவில ஷோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கங்க ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல கலந்துப்பாரு. அதுல ஓரளவு வருமானம் வந்துட்டு இருக்கும். பாலா நேச்சுரலாவே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவர். இதனால விஜய் டிவில இருக்கும்போது சின்ன சின்ன உதவி பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா உதவி பண்றதையே தன்னோட வாழ்நாள் ஹாபியா எப்போ மாத்தினாருன்னா, விஜய் டிவி ஒரு புது ஷோக்கு ஆடிஷன் வச்சிருந்தாங்க. அந்த ஷோக்கு செலக்டரா பாலா இருக்காரு. அப்போ ஆடிஷன் அட்டன் பண்ண வந்த பொண்ணு, அண்ணா நான் உங்களை டிவில எல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களாண்ணா அப்படின்னு கேட்க, நான் உன் ஃபீஸை கட்டுறமான்னு சொல்லி பாலா வாக்கு கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையே மாத்துறாரு. அதே மாதிரி இன்னொரு மாணவனும் ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு சொல்லி கேட்க, உடனே அவன் படிப்புக்கு தேவையான 60,000 ரூபாவை கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த 2 உதவியும் பாலாவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அவங்க கண்ணீரை தொடச்சிட்டோம்னு ஒரு மன நிறைவை கொடுத்துச்சு. அந்த மன நிறைவு தான் பாலாவை அடுத்தடுத்த உதவிகள் பண்ண தூண்டுச்சு. சென்னையில வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம், நிவாரண பொருட்கள் கொடுக்கறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு தேடி போய் 3 சக்கர வாகனம் வாங்கி தர்றது, டெய்லரிங் மிஷின், ஜூஸ் ஷாப், எக்கச்சக்கமா இப்படி உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. முக்கியமா லாரன்ஸ் மாஸ்டரோட சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு கழிவறை வசதி கட்டி கொடுத்திருக்காரு. மலை கிராம மக்களுக்கு அவசரத்துக்கு உதவுற வகையில 7 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. வியாசர் பாடியில சிலிண்டர் வெடிச்சு வீட்டை இழந்தவங்களுக்கு தலா 5000 ரூபாயும் அத்தியாவசிய பொருளும் கொடுத்திருக்காரு. இப்படி பாலா செய்யற ஒவ்வொரு உதவியும் மக்கள் மனசுல அவர் மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்குச்சு. அரசியலுக்கு வரதுக்கு தான் இப்படிலாம் பண்றீங்களான்னு பலரும் அவரோட உதவியை தப்பு கணக்கு போட்டாங்க. இவருக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வருதுன்னு நெகட்டிவிட்டியை பரப்புனாங்க. ஆனா பாலா, நான் உடைச்ச பணத்துல தான் உதவி பண்றேன், யார்கிட்டையும் 1 ரூபாய் கூட வாங்கலன்னு பளிச்சுன்னு ஒரு பதிலை கொடுத்தாரு. இப்போ பாலாவுக்கு பின்னாடி நிற்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தான். அவர் சாதாரண ஹீரோ இல்லைங்க, ரியல் லைஃப் ஹீரோன்னு மக்கள் அவர் படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. மற்ற எந்த படத்துக்கும் இல்லாத வரவேற்பு அவர் படத்துக்கு கிடைச்சிருக்கு. பாலா ஜெயிச்சிட்டார். இனிமே அவர் மாதிரி புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இந்த பாலா ஸ்டோரியை நிறைவு செய்கிறேன்.